பல ஆண்டுகள் கடந்து விட்டதையும் தனக்கு வயதாகிவிட்டதையும் அனந்தன் உணராமல் குழந்தை போல ராமரை தேடினான். அதை பார்த்த ஒரு முனிவர், ராமர் வனவாசம் முடிந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ளப் போகிறார், அதை காணவே நாங்கள் செல்கிறோம் என்றார். அனந்தனும் அவர்களுடன் சேர்ந்து அயோத்தி வந்தான். அயோத்தி விழா கோலமாக இருந்தது. ராமர் தயாராகி தாய் மூவரையும் வணங்கிவிட்டு கொலுமண்டபம் நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில், அடே ராமா, இத்தனை காலம் எங்கே இருந்தாயடா? உன்னை எத்தனை காலமாக தேடினேனடா என்று உரத்த குரலில் கத்தியவாறு ராமரிடம் ஓடிச் சென்று ராமரை கட்டி அணைத்து கொண்டான் அனந்தன். ஜடாமுடியுடன் பரதேசி கோலத்துடன் ராமரை அடே ராமா என்கிறானே என்று அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். காவலர்கள் அவனை பிடித்து இழுத்துச் செல்ல முயற்சித்தனர். உடனே ராமர் அனந்தனின் கண்ணீரை துடைத்து, என்னை மன்னித்து விடு அனந்தா என்று அனந்தனை கட்டி அணைத்து கொண்டார். அடே ராமா என்று கூப்பிட என் தந்தை இல்லையே என்று ஏங்கினேன், அந்த குறையை தீர்த்து வைத்தாய் என்று அனந்தனை அரியணையில் அமர்த்தி பாத பூஜைகள் செய்துவிட்டு அதன் பிறகு பட்டாபிஷேகம் செய்து கொண்டார் ராமர்.